உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் ஒருத்த மேல பைக்ல மோதினேன்ல, நீ கூட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்தியே. நான் ஆக்சிடென்ட் பண்ணவன் பேர் கூட சேகரோ என்னமோ. அவனை அரெஸ்ட் பண்ணது ஒரு லேடி வந்தாங்களே, உனக்கு கூட தெரிஞ்சவங்க. ஆமா, ரம்யாவா? அவங்க கூட 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க மாப்ள. வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா? ஆமா மாப்ள. மாப்ள, அந்த சேகரும் என்ன மாதிரி ஒரு பேக் வச்சிருந்தான் மாப்ள. ஒருவேளை இந்த பேகும் அவன்தான் தான் இருக்கும். ஆனா அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க கார்த்தி. ஹலோ ரம்யா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அவரோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு கார்த்தி கேக்குறீங்க? இல்ல, இங்க ஒரு பேக்ல கன்ஃபியூஷன் மாறிடுச்சு. அது அவர்தானே, கொஞ்சம் கிளியர் பண்ணும். எமகாதகன், அந்த பேக் சேகரோடது தான் கண்டுபிடிச்சிட்டானே. இப்ப அட்ரஸ் சொல்லாம இருந்தா டவுட் வந்துரும். அட்ரஸ் சொல்லிடுவோம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். இருங்க கார்த்தி, நான் இன்னொரு ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க ரம்யா. இப்பதான் அட்ரஸ் என்னோட பிஏ மூலமா வாங்கினேன். உங்க போனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஏய், அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம். சரி மாப்ள. தீபா, என்ன அத்தை? அது ஒண்ணு இல்லம்மா. நீ பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி செண்பகவல்லி அம்மனை கும்பிட போனப்போ அங்க ஒரு பெண் சாமியார் உன்னை பார்த்து உன் கையில மஞ்ச கயிறு கட்டி விட்டதால ஒரு விதமான புது சக்தி உனக்குள்ள வந்ததா சொன்னேல்ல? ஆமா அத்தை. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த சாமியாரா தானே இருக்கணும்? ஆமா அத்தை, அவங்க தெய்வ சக்தியோட இருக்கிற சாமியார் தான். அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துச்சே. உங்களுக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்க நினைச்சப்போ அவங்க தான் என்ன அம்மன் முன்னாடி நின்னு மனமுருக பாட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் பாடினதும் நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டுதா டாக்டரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த பெண் சாமியாரா தானே இருக்கணும். அதுக்குதாம்மா அவங்கள பார்த்து கல்யாணத்தை பத்தி சொல்லி நாள் குறிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். அவங்க நாள் குறிச்சா எந்த பிரச்சனையும் வராம உன் கல்யாணம் நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேம்மா. அதனால நாம அவங்கள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் அத்தை. வாமா, நம்ம உடனே போலாம். போலாம் அத்தை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.